ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் எதுக்கு கேட்குறேன்னா, நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பர் எழுதி சாயப்பா காலில் வந்து குளிக்க போட்டு 3 பேர்த்தோட சீட் எடுப்போம். அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற வீடியோவில் ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக கலந்துக்கோங்க, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, விடிந்து விட்டது. இன்றைய நாள் மிக நல்ல முறையில் விடிந்து விட்டது. ஆனால் எனக்கு ஏன் வாழ்க்கை இன்னும் விடியவே இல்லை என்று கேட்காதே. காலை எழுந்திருக்கும் பொழுதே இவ்வளவு யோசனையுடனா எந்திருப்பது? நிம்மதியாக எந்திரி. முதலில் ஒன்றை சொல்கிறேன். காலையில் எழுந்த அடுத்த நொடி உன்னுடைய உள்ளங்கையை நீ பார். யார் முகத்தையும் பார்க்காமல் உள்ளங்கையை பார். இல்லை, உனக்கு இஷ்டமான தெய்வத்தின் முகத்தை பார். அந்த நாளில் உனக்கு எப்படி இருக்கிறது என்று கவனித்து பார். தங்கமே, நீ இப்பொழுது விடிந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்திற்கும் விடிவு காலம் வந்துவிட்டது என்று மட்டும் நினைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு அனுபவத்தை தரும். அது உனக்கு தெரிகிறதா? தெரியும். ஏனென்றால் அவ்வளவு கஷ்டத்தை அல்லவா அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது நான் சொல்லும் பொழுது கூட ஏதேதோ யோசிக்கிறாய். நாம் இவ்வளவு அனுபவிக்கிறோமே, எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லையே என்று. காலையிலேயே நடக்கவில்லையே, கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவையில்லை என்றுதான் நான் சொல்வேன். தங்கமே, நடக்கும் நிமிஷங்களை உனக்காக நீ தயார்படுத்திக்கள். எப்படி தெரியுமா? நல்லது நடக்கும் என்று நம்பி ஒவ்வொரு செயலையும் செய். எக்காரணம் கொண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் காலம் கடத்தி கொண்டே இருக்காதே. முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்படாதே. எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் என்று ஒரு நம்பிக்கையில் உன்னுடைய நாட்களை நீ துவங்க ஆரம்பிச்சு வா. இன்றைய நாள் எப்படி போகும், என்னெல்லாம் நடக்கும் என்று பயத்துடன் எந்திரித்தால் என்ன ஆகும் என்ற பயம் மட்டும்தான் இருக்குமே தவிர எதுவுமே மாறாது. நடப்பது நடக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சமாளித்து வென்று விடலாம் என்று எழுந்திரே. எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த தெய்வங்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது, இத்தனை தெய்வங்களும் உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது எதற்காக தங்கமே உனக்கான பயம்? தினமும் விளக்கேற்ற மறக்கவில்லை, தினமும் தெய்வத்தை வணங்க மறக்கவில்லை. அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. நீ தெய்வத்தை மறந்தாயா? இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் எப்படி உன்னை மறக்கும்? நிச்சயமாக எந்த தெய்வமும் உன்னை மறக்கவில்லை. சில சோதனைகளை தாண்டி வந்து விட்டார். இனி உன் வாழ்க்கையில் அனைத்துமே சாதனைகளாக மாறும். கவலையின்றி இரு. உனக்கான நிமிடங்கள் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெளிச்சம் தொடங்கும். கவலை இல்லாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.